வேதம் சொல்கிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கன்மலையாக நம்முடைய தேவன் இந்த இரண்டாவது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்மை ஆண்டவர் பழக்குவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பழகிறதற்கு முன்பாக எந்த காரியமாக இருக்கட்டுமே அது ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் அது நல்லா வராது, ஆரம்பத்தில் ரொம்ப நேரம் இழுக்கும், ஆரம்பத்தில் அந்த காரியத்தை செய்யும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப அழகாக பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஐயோ, ஏற்கனவே எனக்கு பழக்கம் உள்ளதான், ஏற்கனவே எனக்கு தெரியும், நம்ம என்ன அதை ஈஸியாக நான் செஞ்சு முடிச்சிருவேன், இதோ வரேன், ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். அப்போது ஒரு காரியத்தை பழகிறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பழகியிருப்போம். நம்ம ட்ரெஸ் பண்ண பழகியிருப்போம், நிறைய பேர் சிஸ்டர்ஸ் எல்லாம் சமைக்கிறதுக்காக பழகியிருப்பார்கள், சிலர் டிரைவிங் பண்ணுறதுக்கு பழகியிருப்பார்கள். இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியத்தை நம்ம பழகிட்டோம். ஆனால் ஒரு சில காரியத்தை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா, சிலரால் பழகவே முடியாது. பாருங்கள், சிலரால் இந்த ரிஜெக்ஷனை அவங்களால பழகிக்கவே முடியாது. அவங்க எப்போ சோர்ந்து போவாங்க அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களா, உடனே அவர்களால் தாங்கவே முடியாது, உடனே அழுவாங்க, உடனே மனசு சோர்ந்து போவாங்க, அவ்வளோதான் நம்ம செத்துடலாமா அப்படின்னு தோணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் அவர்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னும் அவங்க பழகலை. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியத்தை பழகாமலே இருக்கலாம். எப்படி பழக்கிறது, எப்படி பழகிறது? காருண்யாவிலிருந்து காலையிலே 5 மணி ஜெபம் நடக்கும்போது ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க வரும்போது காருண்யாவிலிருந்து 5 மணிக்கு கரெக்டாக ஒரு 4:30க்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நேற்றைக்கு நைட்டு நீங்கள் தூங்கவே இல்லையா? அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், 1 மணி நேரமாகும். பாஸ்டர், நேற்றைக்கு மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட 3 மந்த்ஸாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு. இல்லை என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு செத்துடலான்னு தோணுது. அவங்களுடைய தாயார் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்து, அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அவங்கள ரொம்ப அழகாக வழி நடத்தி இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு அட்டாக் அப்படியே இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இறப்பு இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போது காலையில் வேலைக்கு போகும்போது அம்மா சமையல் பண்ணி பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க, அவ்வளோதான். இவங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, என்னம்மா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, அதுதான் கேட்பாங்க. ஆனால் இப்போ எல்லா பொறுப்புகளையும் இவங்க வசமாக விட்டுட்டு, இவங்க எதுக்குமே பழகலையா? ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு பழகலை, சமையல் பண்ணுறதுக்கு பழகலை, தன்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளையை பார்த்து பழகலை. இது பழக்கம் இல்லாததுனால அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு, இல்லை அம்மா இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு விரும்பலை, என்னை எங்கள் அம்மா இப்படி பழக்கவே படுத்தாமல் இப்படி என்னை கைக்குள்ளேயே வச்சுருந்தாங்க, இப்படி திடீர்னு இறந்து போவாங்கன்னு நினைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற சில காரியங்கள் லகுவாக மாறணும்னா, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மை பழக்குவிக்கிற ஒரு கர்த்தர், பழக்குவிக்கிற கர்த்தர். தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனோடு கூட பிறந்த யாருக்குமே அவ்வளவு பழக்க வைக்கல. அவங்களுக்கு எல்லாம் என்ன பழக்க வச்சாங்க தெரியுமா? அவ்வளோதான், கத்தி எடுத்து எப்படி விளையாடணும், எப்படி யுத்தம் பண்ணணும், ஒரு சில பழக்கம் மட்டும்தான் அவங்க பழகுனாங்களே தவிர, அந்த குடும்பத்திலேயே பிறந்த கடைசி மகன் தாவீதை ஆண்டவர் நிறைய விதத்தில் ஆண்டவர் பழக்கினார். மழைக்கு பழக்கினார், வெயிலுக்கு பழக்கினார், தனிமைக்கு பழக்கினார், பயத்திற்கு பழக்கினார், துஷ்ட மனிதர்களுக்கு பழக்கினார், அவமானத்துக்கு பழக்கினார், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பழக்கினார். அப்போ இந்த தாவீது ஆண்டவரே, எங்க அண்ணங்களும் யுத்த வீரர்கள் தானே, அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வரல, ஆனா என்ன மட்டும் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு போறீங்க? நான் நம்புகிறேன், சிலருக்கு அனுமதிக்கிற சூழ்நிலையை சிலருக்கு அனுபவிக்கவே இல்லை, ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கூட்டிட்டு போறாருன்னா, அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை பழக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. கர்த்தர் உங்களை பழக்க வைக்கிறார், கர்த்தர் உங்களை பழக்க வைக்கிறார். அதனால இந்த பழக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் கிடைக்காது. பாருங்க, இன்னைக்கெல்லாம் சில காரியங்கள், ஒரு கீபோர்டு வாசிக்கணும்னா, ஒரு கிட்டார் வாசிக்கணும்னா அதுக்கு நம்ம பழகணும். பழகிறதற்கு, அதற்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு ஒருத்தருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவர்கள் அதில் அதை பழக்க வைப்பார்கள். ஆனால் நான் நம்முடைய ஆண்டவருக்கு
நம்ம எந்த சம்பளமும் கொடுக்க வேண்டாம். ஆனால் நம்மளை சில சோதனைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் உங்களை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பலர் இவங்களுக்கெல்லாம் இது வரல, எனக்கு மட்டும் ஏன் வருது? இவங்களுக்கு இந்த காரியமே நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் வருது? இவங்க மட்டும் இதை சீக்கிரமாக பெற்றுக்கொண்டாங்க, என்ன மட்டும் இந்த வழியில் கர்த்தர் நடத்துகிறாரு. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு, இல்லை, இது எல்லாவற்றையும் உங்களை பழக்குவதற்காக கர்த்தர் உங்களை பழக்குவிக்கிறார். ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார். எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி நன்றியப்பா, நன்றி. எஸ் லார்ட். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற நீர் என் தயாபர், நீர் என் கோட்டை, நீர் என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் நான் ஒன்று உங்களிடத்தில் கேட்கிறேன். இதற்கு என்ன ரொம்ப அழகாய் நீர் இந்த சூழ்நிலைக்கு, ஆண்டவரே, இந்த தனிமைக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க என்ன ரொம்ப அழகாய் பழக்குவிக்க போகிறதற்காய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர். சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர். நன்றியப்பா, நன்றி. நீங்க சாதாரணமானவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாருமே 2வது இந்த 1வது ஆண்டவர் உங்க தலை மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு. என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைக்கும் நம்மை பழக்குவிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. பழக்குவிக்கிற கர்த்தர். ஆரம்பத்தில் நமக்கு கடினமாக இருக்கலாம், ஆரம்பத்தில் உங்களுக்கு பிடிக்காதது மாதிரி இருக்கலாம். ஆனால் உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் விட்டுட்டு ஓடிடவே கூடாது. சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, கர்த்தர் உங்களை பழக்குவிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அமர்ந்து இருக்கணும். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இது என்ன காலம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம். நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காலம். கற்றுக்கொள்ளுகிற காலத்தில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது, வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். கேள்விக்குறியாக இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னே நமக்கு தெரியாது. இதை சரியாக முடிச்சிருவோமான்ற பயம் நமக்கு இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சு அதில் ஒரு பாடத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னா, கண்டிப்பாக அதை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அதை கொண்டு அநேகம் பேரை ஆண்டவர் உங்களுக்கு மீட்டெடுக்கிறதற்கு உங்களை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தும். ஆமென். நான் ஒரு விசை ஒரு வீட்டிற்கு ஜெபம் பண்ண போகும்போது, பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஒரு வாலிப பையன் ரொம்ப நாளாக ரூமை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறான். நீங்கள் இப்போ அவனுக்காக ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, வரேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போனேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வாலிப பையன் அப்படியே இந்த கிச்சன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அடுப்பு எரிக்கிறாங்க அந்த வீட்டில். ஆனால் அந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் கரியாக இருக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது. அந்த கிச்சனுடைய ஒரு மூலையில் ஓரத்தில் போய் ஒரு சின்ன ட்ரௌசர் மட்டும் அவன் போட்டுட்டு அந்த சுவரோடு சுவரை அப்படி ஒட்டிட்டு நிற்கிறான்.
அப்படியே நான் போய் பக்கத்தில் போய் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே பயப்படுறான். அப்படி இருதயம் அப்படியே நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ வா அப்படின்னு அவனை கூட்டு உட்கார வச்சு அவனுக்காக ஜெபம் பண்ணி, அப்போ அவங்களோட தாய் தகவன்கிட்ட கேட்டால் திடீர்னு என்னமோ தெரில வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ட்டான், இந்த செவத்திலேயே ஒண்டிட்டு போய் உட்காந்துருக்கிறான். நான் எங்கே கூப்பிட்டாலும் வரல, கையில் நகம் வெட்டலை, பல நாட்களாக குளிக்கல, அவன் சரியாக சாப்பிட்றதில்லை, அவனாகவே இல்லை, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறான். அப்போது அவனோடு பேசி அவனுக்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஒரு பெரிய தயவில் 3 மாதத்துக்குள்ள அந்த பையனே தன்னுடைய நகத்தெல்லாம் வெட்டி அவனே குளிச்சு அவனே ட்ரெஸ் பண்ணி தேவ ஆலயத்திற்கு அவன் கடந்து போகிற செய்தி. அப்போ இந்த அந்த 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 தம்பியை வந்து எப்படி டீல் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொன்னா, அப்பதான் ஒரு காலத்துல ஒரு வருஷத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட மன அழுத்தம் என்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னை கடக்க பண்ணி கர்த்தர் கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து, இதை எப்படி ஜெயிக்கணும், இது எப்படி வரும், இது எப்படி இதிலிருந்து வெளியே வர்றது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து கர்த்தர் பழக்கினதுனால இன்னைக்கு இன்னொரு நபருக்கு அது ஆசீர்வாதமா அமைஞ்சிருச்சு. இந்த 2வது நாள் எல்லாரும் கேட்க போறோம், ஆண்டவர் உங்களை நிறைய வாலிப தம்பியை கர்த்தர் பழக்க வைக்கிறார், தங்கச்சியை ஆண்டவர் பழக்க வைக்கிறார். இவங்க ஏன் பாஸ்டர் எனக்கு விரோதமா இப்படி பேசினாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் அந்த இடத்துல அவர்கள் அப்படித்தான், மனுஷர்கள் அப்படித்தான் கர்த்தர் பழக்க வைக்கிறார். கர்த்தர் உங்களை பழக்க வைக்கிறதற்காக தான் இந்த சூழ்நிலை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, முழு பலத்தோட கூட. நான் திரும்ப திரும்ப இதிலேயே நான் விழுறேன் ஆண்டவரே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இல்லாம போகுது ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் செய்யவே கூடாதுன்னு நான் நினைப்பேன், ஆனா அந்த காரியத்தில் தான் மறுபடியும் மறுபடியும் நான் விழுறேன். நான் எந்த மனுஷனையும் நம்பவே கூடாது, எத்தனையோ பேரை என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் மறுபடியும் அப்படியே விழுறேனே. இன்றைக்கு இந்த 2வது நாள் இந்த யுத்த ஜெபத்தில் ஒன்றை கேட்கிறேன், நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் இப்போ அந்த ஆசீர்வாதம் என் தலை மேல, என்னுடைய பிள்ளை தலை மேல, இந்த வனாந்திரத்தை கடப்பதற்கு ஆண்டவர் என்னை பழக்குவிப்பீராகப்பா, என்ன பழக்குவிப்பீராக ஆண்டவரே, என்ன பழக்குவிக்கிறவர், என்ன பழக்குவிக்கிறவர். ஆமென். மோசேயை ஆண்டவர் சின்ன வயசுலயே ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவனை கர்த்தர் காப்பாற்றினார். ஆனா இப்போ அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். ஆனா ஆண்டவர் திடீர்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு அவனை எகிப்திலிருந்து அந்த ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப நல்லா ஒரு ராஜ பதவியா, நல்ல ட்ரெஸ்ஸு, அவனுக்குன்னு ஒரு மரியாதை, அவனுக்குன்னு 10 பேர் அவனுக்கு பின்னாடி, எங்க போனாலும் மதிப்பு. ஆனா திடீர்னு அங்கே இருந்த ஆண்டவர் அவனை எடுத்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல, மீதியான் தேசத்துல, பல கிலோமீட்டர் தூரத்துல கர்த்தர் அந்த மோசையை 40 வருஷம் கர்த்தர் கொண்டு போய் வச்சாரு. ஆனா உண்மையிலேயே மோசே சாந்த குணத்தை கத்துக்கிட்டது எங்க தெரியுமா? அன்பை கத்துக்கிட்டது எங்க தெரியுமா? ஜனங்கள் மேல பாசத்தை கத்துக்கிட்டது எங்க தெரியுமா? அந்த 40 ஆண்டுகளில் என்னென்ன ஒரு லீடருக்கு தேவையோ, ஒரு 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்துறதற்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கும் போது கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சில இடங்களை விட்டு ஆண்டவர் நம்மளை பிரிப்பார், சில இடத்தை விட்டு ஆண்டவர் உங்களை தூரப்படுத்துவார், சில நபர்களை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு போவார். நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க, நீங்க அடைக்கலமாய் ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷமாய் இருந்த எல்லா இடத்தையும் கர்த்தர் எடுத்து உங்களை தனியாய் வேறு வித்தியாசமாய் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறாருன்னா நீங்க சோர்ந்தே போகாதீங்க. ஒரு பெரிய நோக்கத்துக்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக, ஒரு பெரிய ஊழியத்திற்காக, ஒரு பெரிய மகிமைக்காக கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறேன்,
நான் உன்னை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறேன். பழக்குவித்ததற்கு பிற்பாடு நான் உன்னை திரும்ப என் கையிலே எடுப்பேன். நான் உன்னை பயன்படுத்துவேன். மறுபடியும் 40 ஆண்டுகள் தாண்டி அந்த மோசேயை 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் மாற்றின கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலே உனக்கு கற்றுக் கொடுத்ததற்கு பிற்பாடு உன் தலையை நான் நிமிர பண்ணி உன்னை எதற்காக அழைத்தேனோ, உங்களை எதற்காக வேறு பிரித்தாரோ, அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல நீங்க இன்னைக்கு 2வது நாள் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லா ஃபீல்ட்லையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு போராட்டமா இருக்குதா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னார், கற்றுக் கொடுக்கிறார். காரணமே இல்லாம உங்களுக்கு ரொம்ப காயங்கள் வருதா? நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னார், கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, தாவீதுனுடைய கையிலே இருந்த கூழாங்கல் கோலியாத்தினுடைய நெற்றியை துளைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது சாதாரணமான கல் இல்லை, அது கூழாங்கல். இந்த கூழாங்கல் அப்படின்னு சொல்றது நீங்க நிறைய பேர் ஆத்துல போய் பார்த்துருப்பீங்க. சாதாரணமான ஒரு கல்லை விட அது வலிமை மிக்கது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பெரிய மலைகள், அவ்வளவு பெரிய தண்ணீரிலே அடிக்கப்பட்டு நல்லா உருண்டு ஷேப்பாகி, அது வெயிலுக்கு பழகி, மழைக்கு பழகி, வேகத்திற்கு பழகி, தண்ணிக்குள்ள இருக்கிறதற்கு பழகி, இது எல்லாம் பழகுனதற்கு பிற்பாடு அந்த கல் என்ன கல்லா மாறுதுன்னா கூழாங்கல்லா மாறுது. அந்த கூழாங்கல் குறி பார்த்து எந்த எதிரியை எய்கிறாங்களோ அந்த எதிரி வீழ்த்தப்படுகிறான். ஆண்டவர் உங்களை சாதாரணமான கல்லா வைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. உங்க மேல ஒரு ஸ்பெஷல் அழைப்பு இருக்குது, உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இல்ல, இது சாதாரணமான வார்த்தை அல்ல. உங்க மேல தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை. இல்ல, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு நீ தூரம் போனாலும் உன்னை திரும்ப கர்த்தர் எடுப்பார், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அவ்வளவு பெரியது. அதற்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சகல காரியத்திலையும் பழக்குவிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எந்தே சொல்லு, அறிக்கை செய்ய செய்ய, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. எலியலா நீர் செயல்படுவீர், உங்க கரம் என்னை இயலாமை செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும்.
மலைகளை பெயர்ப்பீரே என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீர் என்றார். நோய்கள் உமக்கு சொல்லும், மலைகளை பெயர்ப்பீரே. எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீர் என்றார். நோய்கள் இப்ப எல்லாரும் சேர்ந்து கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி, என் தேவன் எனக்காய். எஸ் எஸ் அப்பா, ஆமாப்பா. இந்த வார்த்தை ஆமென் ஆமென். இல்ல, இதுவரைக்கும் நீங்க என்ன மறக்கலப்பா, இதுவரைக்கும் மறக்கலப்பா. நீங்க மறக்கலன்னு சொல்றதை எத்தனையோ டைம் நிரூபிச்சிட்டீங்க. என்னை மறந்த சொல்லுவோம் எந்த என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வஞானியே கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை யாரா. கரங்களை தட்டி, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்புகிற கன்மலையாகிய கர்த்தர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர். என் தயாவரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹalleluya ஹalleluya ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஒன்று செய்யும். என்னை பழக்குவிக்கிற ஒரு நல்ல கர்த்தர், என்னை பழக்குவிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். பிள்ளைகளை குறித்து ஒருவேளை ரொம்ப பாரத்தோட என் பிள்ளை, எல்லா பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பார்த்து உங்க பிள்ளைகளை நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கலாம். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? கர்த்தர் எனக்கு என் பிள்ளைய மட்டும் எதுக்கு இப்படி நடத்துறாரு? நான் நம்புறேன், உங்க பிள்ளைய குறித்து நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள அந்த பிள்ளை இருக்குமானால் அந்த பிள்ளை ஆண்டவர் அங்க பழக்க வைக்கிறார். கர்த்தர் பழக்க வைக்கிறார். நீங்க உங்க மகளுக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க, மகா உன்னை ஆண்டவர் பழக்க வைக்கிறாரு. மகா, உங்க மகனுக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க, மகனே உன்னை ஆண்டவர் பழக்க வைக்கிறார், உன்னை ஆண்டவர் பழக்க வைக்கிறார். நீங்க யாரை குறித்து ரொம்ப கலங்குறீங்களோ அவங்கள பார்த்து நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டாம். இது வேற எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. ஆண்டவர் உன்னை பழக்க வைக்கிறார், கர்த்தர் உன்னை பழக்க வைக்கிறார். ஆனா ஒண்ணு, நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் இந்த இடத்துல உன்னை பழக்க வைக்கிறாருன்னா நீ எங்க போனாலும் கண்டிப்பாக சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிறுத்த வல்லவராய். எனக்கு தெரியுது, இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் பழக்க வச்சு தான் இருக்கிறார். ஒரு பெரிய அவமானத்தை நீங்க இப்ப கடந்து வந்தீங்க, ஒரு பெரிய வருத்தத்தை நீங்க இப்ப கடந்து வந்தீங்க. ஏன் ஆண்டவரே? உங்க இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்குது, ஏன் ஆண்டவரே? நான் என்ன தவறு செய்தேன்? என்ன சூழ்நிலை? எதுக்கு இதை அனுமதிச்சீங்க? எதுக்கு இந்த சூழ்நிலை இப்ப வந்துச்சு? ஆனா ஆண்டவருடைய ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து நின்று இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல, இல்ல உன்னை நான் பழக்க வைக்கிற மகளே, உன்னை நான் பழக்க வைக்கிற மகனே, நீ உன் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் வாழும்படியாய், நீ வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியாய் வாழும்படியாய், நீ தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய்
நான் உன்னை இந்த சூழ்நிலையிலே உன்னை பழக்குவிக்கிறேன். சீக்கிரமாய் உன்னை நான் பயன்படுத்துவேன். உன்னை பயன்படுத்துவேன், கருவியாக பயன்படுத்துவேன், மனிதர்களுக்கு முன்பாக பயன்படுத்துவேன். அன்றைக்கு நீங்கள் சொல்லுவீர்கள், என் தேவனாகிய கர்த்தர் என்னை பழக்குவித்தது நல்லது. நிறைய பேர் ஆச்சரியப்படுவார். உங்க ஞானத்தை குறித்து ஆச்சரியப்படுற நாள் வரும், நிச்சயமாய் வரும். நீங்கள் நடந்து கொள்கிற முறைமையை குறித்து ஆச்சரியப்படுகிற ஒரு நாள் வரும். நீங்க சில பிரச்சனைகளை டீல் பண்ணுகிற அந்த ஞானத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போறாங்க. நீங்க ஒரு பலத்த இருதயத்தோடு அதை எதிர்கொள்கிறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இது உன்னால முடிஞ்சிருச்சு? யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அப்ப நீங்க சொல்லுவீங்க, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய அந்த கர்த்தர் என்னை இந்த வழியிலே நடத்தினார். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற கர்த்தருமாய். ஹalleluya. இது ரொம்ப லாங்கா, இது ரொம்ப தூரமா, இத்தனை நாள் ரொம்ப தூரமா போகுது பாஸ்டர். ஆண்டவர் என்ன இவ்வளவு தூரமா நடத்துவாரு? இல்ல இல்ல, எவ்வளவு தூரம் அவருடைய அம்பரா துணியில வச்சு உங்களை பயன்படுத்துறாரோ அவ்வளவு வேகமாய் உங்களை கடக்க பண்ணுவார். அவ்வளவு வேகமாய் எதிரியினுடைய ராஜ்யத்தை சிதைக்க பண்ணுவார். அவ்வளவு வேகமாய் நீங்கள் பயன்பட போகிறீர்கள். இது கர்த்தரால் உண்டான தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம் அனைவருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் எஸ் பிரைஸ். இதற்கு விரோதமாய் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியே போவதாக. இந்த 2வது நாள் தட்டி கொடுத்து பலப்படுத்தி தைரியத்தை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதை நிரூபித்து என் பிள்ளை அதை பழகி கொள்ளக்கூடிய கிருபையை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2வது நாள் கர்த்தருடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆண்டவர் உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, கர்த்தர் உங்களை பழக்க வச்சுட்டு இருக்கிறார். நீங்க ரொம்ப அழகா ஸ்ட்ராங் ஆகி நீங்கள் பயன்பட போகிறீர்கள். அதான் அஞ்சாதவர்களாய் கர்த்தர் உங்களை வைக்க போறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது அவர் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஒரு சர்க்குலரான ஒரு ஆள் தான். அப்படின்னா உலகத்திலே இருந்து ரொம்ப சைன் பண்ண ஒருத்தர். ஒரு விசை அவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய பணங்கள் எல்லாம் முழுவதுமாக வஞ்சித்து அவரை 1 வருஷம் யாருக்கும் தெரியாத ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்களாம். அடைச்சி வச்சு இருட்டு ரூமுக்குள்ளே வச்சு அவரை அவ்வளோதான், இது வெளியே வரும்போது ஒன்று பைத்தியக்காரனாக வரணும், இல்லைன்னா இவன் செத்துறணும் அப்படின்னு நினச்சி வச்சாங்க. ஆனால் அந்த 1 இயர் முடிச்சுட்டு அவர் வெளியே வரும்போது ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவர் வெளியே வந்தாராம். அப்போது இந்த 1 இயர் எங்கே சார் இருந்தீங்கன்னு கேட்டு நிறைய பேர் கேட்கும்போது அவர் இந்த மாதிரி இடத்துல இருந்தேன், இல்லை எப்படி இதை சமாளிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராமா, இல்லை ஏற்கனவே இதை மாதிரி 3 வருஷம் நான் இருந்துட்டேன், அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியலன்னாராம். அப்போ நான் நம்புகிறேன், சில காரியத்தில் ஆண்டவர் உங்களை பழக்க வச்சார் அப்படின்னா நான் நம்புகிறேன் அது கண்டிப்பாக தீமைக்காக இருக்காது, நன்மைக்காக தான் இருக்கு. நீங்க இப்பொழுது இந்த ஜபம் முடிச்சுட்டு நீங்க இந்த உலகத்தை சந்திக்க போறீங்க. சந்திக்க போகும்போது நீங்க எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு பழக்க வைக்கிறார், ஆண்டவர் என்ன பழக்க வைக்கிறார். நீங்க இன்னைக்கு முழுக்க நாளைக்கு காலையில் ஆராதனைக்கு வர்ற வரைக்கும் என்ன ஜபிக்கணும்னா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறவங்க கையில், என்னை விட்டு கொடுக்குறவங்க கையில். எதுக்கு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல திட்டுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா என்னை பழக்க வைங்க ஆண்டவரே. அவமானத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து இருக்க பிடிச்சிக்காதீங்க. சிலர் அப்படிதான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே நேர்ந்துடாமல் அந்த பிள்ளைகளை பத்திரமா பாதுகாப்பாங்க. எங்கள் பிள்ளை ஒரு பேச்சு கேட்கக்கூடாது, என் பிள்ளை எந்த இடத்துலையும் திட்டு வாங்கக்கூடாது, என் பிள்ளை எந்த இடத்துலையும் அவமானப்படக்கூடாது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நினைப்பாரு. இல்லை, உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் பாசம் வச்சிருக்கிறது நல்லது தான். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவங்க திட்டு வாங்குறத குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவங்க அவமானப்படுகிறத குறித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நடந்ததை நினச்சி நீங்கள் மனதில் பாரப்படாதீங்க. நீங்கள் ஒன்று மட்டும் நினைங்க, என் பிள்ளையை ஆண்டவர் பழக்க வைக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பழக்க வைக்கிறார். அதனால கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் ஒப்பு கொடுக்கணும்.
ஆண்டவர் வந்து யோசேப்பை ஏன் அவனுடைய தகப்பனாரிடத்திலே வச்சே கர்த்தர் வந்து அவனுக்கு சொன்ன தரிசனத்தின்படி ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதா? நிறைவேற்ற முடியாதா? அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற முடியாதா? கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். கர்த்தர் எகிப்திற்கு அவனை அவங்க அப்பா கூட வச்சு டிராவல் பண்ண வச்சு எகிப்திற்கு அதிபதியா ஆண்டவர் அவனை மாற்ற முடியும். ஆனா நான் சொல்றேன், அவங்க அப்பாவை விட்டு ஆண்டவர் அவனை பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏய் இவன் இந்த தகப்பனாரோட நீ இருந்தேன்னா நீ ரொம்ப சாஃப்டானவனா மட்டும்தான் இருப்ப, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க அப்பா டெய்லி உனக்கு பலவர்ண அங்கேயே கொடுத்து உன்னை கெடுத்துருவாரு. உனக்கு நல்ல சோறு கொடுத்து உன்னை கெடுத்துருவாரு. உன்னை ஒரு தைரியசாலியா உங்க அப்பா வளர்த்த மாட்டாரு. ஏன்னா எல்லா பிள்ளைகளை விட உன் மேல உங்க அப்பாவுக்கு என்ன அதிகம் சொல்லுங்க? பாசம் அதிகம். இப்ப நான் ஒண்ணு பண்றேன், உன்னை ராஜாவுக்கு மேலாக உயர்த்தணும்னா உன்னை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பழக்க வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் உன் தகப்பனாரை விட்டு நான் பிரிச்சு உன்னை வெகு தூரத்திற்கு கொண்டு போனேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை கூட அப்படி நடத்தலாம். தகப்பனாருடைய அன்பு, தாயாருடைய அன்பு உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கலாம். உங்க அப்பா உங்க அம்மா உங்க மேல ஒரு கீறல் விழுந்தா கூட நிறைய பேர் அவங்க அம்மா அப்பா அதை பார்க்கவே சகிக்கவே மாட்டாங்க. உடனே 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 உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிகிற அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். அவங்கள்ட்ட இருக்குது, இதை மட்டும் அவங்க கேள்விப்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு செய்வாங்க. ஆனா நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், நீங்க தெரியாத இடத்துல இருக்கலாம். ஏன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்கணுன்றதற்காக தான் அங்க இருந்து கர்த்தர் உங்களை தனியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பிரிச்சதுக்கு ஒரு நன்மை இருக்குது. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்ததுக்கு ஒரு நன்மை இருக்குது. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை பெரிய நபராய் உருவாக்குவதற்காக தான் கர்த்தர் எடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சேர்ந்து பாடலாமா? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நான் ஒரு நாளும் அரண்மனை இருக்கு. ஆமென். ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஹalleluya. நீதி மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவா. நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவா. பகலை போல் வெளிச்சமாக்குவா. ஹalleluya, 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 ஹalleluya. கைகளை மேல ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப திரும்ப சொல்லும், வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை மேல ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஸோ இந்த இரண்டாவது நாள் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் கைகளை
போருக்கும் உன் விரல்களை, சங்கீதம் 144:1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நேற்றைய தினத்தில் 2 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போதே அதை உனக்கு தருவேன் என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும்போது தன்னுடைய ஒரு மனுஷன் வந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணுது. எரிகோ அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஊர் இல்லைன்ற வச்சுங்களேன். ஒரு அப்படின்னா பாவங்கள், தவறுகள், இந்த மாதிரி. ஆனால் எருசலேம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஊர். அப்படின்னா ஒரு நல்ல இடத்திலிருந்து ஒரு கெட்ட இடத்திற்கு ஒரு மனுஷன் தேடி போகிறான். அவனுடைய வழி சரியில்லை, அவனுடைய முடிவு சரியில்லை, அவன் போகிற ரூட்டும் சரியில்லை, அவன் மிஸ்டேக் பண்ணுறான். இப்போ இந்த மனுஷன் போகிற இடத்துல என்னன்னா, கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனை அடித்து அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து அவனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து அவனை குற்றுயிராய், சாகலை, அவனை புதைக்கலை, அவனை குற்றுயிராய் விட்டுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா இவன் போன வழி சரியில்லை, அந்த இடத்துல திருடர்கள் இருக்கிறார்கள், அந்த இடம் மோசமான இடம், விட்டுட்டு போனாங்க. ஆனால் இப்போ 3 பேர். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆனால் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் தந்தார். ஆசாரியன், கண்டிப்பாக ஆசாரியனுக்கு மனது உருக்கம் வேணும். ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவன் ஆசாரியன், ஜனங்களுடைய பாவத்திற்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவன் ஆசாரியன், மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று ஜனங்களுக்காக பரிதபிக்க வேண்டியவன் தான் ஆசாரியன். லேவியன் அப்படின்னு சொன்னா ஊழியத்திற்காகவே நேர்ந்து விடப்பட்டவன் லேவியன். அவ்வளவுதான். அவனுக்கு வேற எந்த வேலையுமே இல்லை. அவனுக்கு சுதந்திரம் கூட யார் சுதந்திரம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் அவனுக்கு சுதந்திரம். லேவியனும் இந்த கள்ளனுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆசாரியன், இந்த மனுஷனுக்கு அடிபட்டு கிடக்கிற மனுஷனுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை உள்ளவர்கள் லேவியர்கள். இவங்க தான் இவனுக்கு செய்யணும், இவனுக்கு கண்டிப்பா செய்யணும். இவங்க கண்டிப்பா அப்படி விட்டுட்டு போக முடியாது, அவன் மேல காரணமே சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட 2 பேரு எனக்கு நிறைய அவங்களுடைய மனசுக்குள்ள நிறைய இருந்துக்கலாம். ஒன்று, அவங்க என்ன நினைச்சுக்கலாம், இவனுக்கு இது தேவைதான், எதுக்கு நீ வந்த, எதுக்கு நீ வரணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மளை வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பிரயாசம் எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பேர் நம்மை குற்றப்படுத்துவார்கள். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆசாரியனை போல ஒருத்தன்
லேவியனை போல ஒரு நபர். நீங்க ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்திருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம். ஆனா அவங்க தான் உங்களுக்கு காயம் கட்டணும், அவங்க தான் உங்களை தூக்கி விடணும், அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆனா அவங்க தங்களுடைய மனசுல இது இவனுக்கு தேவைதான், இது இவனுக்கு வேணும், இவன் தான் இந்த தப்பு பண்ணா, அன்னைக்கு சொன்னபடி எதுவும் கேட்கல, ஒருவேளை தங்களுடைய மனதிலே வெளியே சொல்லாம உங்களை குற்றப்படுத்தலாம், உன்னை நீ அனுபவிச்சிட அப்படின்னு. ஆனா இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பக்கமாய் விலகி போன 2 பேருடைய மனசுல இன்னொன்னு என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இப்போ உன்னை இந்த இடத்துல இருந்து எடுத்து உன்னை பராமரிச்சா என்னுடைய வேலை கெட்டு போகும், நான் உனக்கு பின்னாடியே ஓட முடியாது, நான் உனக்கு பின்னாடியே வர முடியாது. அவர்களுடைய இரண்டாவது மனநிலை. முதல் மனநிலை வந்து நீ தப்பு பண்ண, இது உனக்கு தேவை அப்படின்னு குற்றப்படுத்துறவங்க. ரெண்டாவது மனநிலை வந்து எனக்கு வேற வேலை இருக்குது, நான் வேற வேலையை செய்ய போகணும், நான் வந்து உன்னை பார்த்துட்டே இருக்க முடியாது, எனக்கு அது தடைபடும் அப்படின்ற மனநிலை. நான் நம்புறேன் மூன்றாவது மனநிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்கு இதை செஞ்சதுனால என்ன கிடைக்க போகுது, நமக்கு என்ன லாபம், நமக்கு ஒரு லாபம் இல்லை, நமக்கு ஒரு லாபம் இல்லை, ஏதாவது லாபம் இருந்தால் அவனை செய்யலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும். அப்படியே 2 பேர் விலகி போனாலும் வேதம் சொல்கிறது நல்ல சமாரியன், நல்ல சமாரியன் அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் கண்டுக்காம போனாலும், எல்லாரும் குற்றப்படுத்தினாலும், எல்லாரும் விட்டு விலகினாலும் அவரே இறங்கி அவனை தூக்கி அவன் காயத்தை கட்டி அவனை சத்திரத்தில் கொண்டு போய், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 2வது நாள் கர்த்தர் உங்களுடைய கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன், நான் உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், நான் உன் குடும்பத்திற்கு செய்வேன், நான் உன் எதிர்காலத்திற்கு நான் செய்வேன். எத்தனையோ பேர் பக்க வழியாய் ஒதுங்கி போகலாம், எத்தனையோ பேர் கண்டும் காணாமல் போகலாம், எத்தனையோ பேர் உங்களை குற்றப்படுத்தலாம், ஆனால் நல்ல சமாரியானாகிய இயேசு மட்டும் இன்றைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்டும் காணாமல் போனது போல உன்னுடைய பிள்ளையினுடைய விஷயத்திலே, உன் விஷயத்திலே நான் கண்டும் காணாதவனாய் அல்ல, நான் இறங்கி உனக்காக கிரியை செய்வேன். கர்த்தர் இறங்கி உங்களுக்காக வேலை செய்வார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், செய்து முடிப்பேன். இந்த ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க பாஸ்டர், எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, வேண்டப்பட்டவங்க அமைதியா இருக்கிறாங்க, இருக்கிறவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஒருவேளை செய்ய வலிமை உள்ளவர்கள் அமைதியா இருக்கலாம், செய்ய வேண்டியவர்கள் அமைதியா இருக்கலாம். இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு என் பிள்ளையினுடைய காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு யாரும் இல்லை. நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், உன் தலையெழுத்து என்ன பண்ண முடியும், உங்க அப்பா இல்லாத உனக்கு தலையெழுத்து, உங்க அம்மா இல்லாத உனக்கு தலையெழுத்து, உனக்கு படிப்பு இல்லாத உனக்கு தலையெழுத்து, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எதுவுமே பண்ண முடியாது. உங்க அப்பா உங்களை கை கழுவி விட்டுருக்கலாம், நான் உன்னை ஒரு தோல் வரைக்கும் வளர்த்தனப்பா, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், எதுவுமே செய்ய முடியாது, நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசி இருக்கலாம். ஆசாரியன் அந்த பக்கமாய் வரும்போது, அந்த நன்மை வரும்போது நீங்க அப்படியே கெஞ்சி எதிர்பார்த்துக்கால, அல்ல ஆசாரியன் வர்றாரு, வேற யாராவது வந்திருந்தா கூட கண்டிப்பா உதவி செய்ய மாட்டாங்க, ஆனா ஆசாரியனே வந்துட்டார்ல, கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் கிடைக்கும். லேவியன் வரும்போது நினைக்கலாம், இல்ல லேவியனே வந்துட்டாரு, இவர் இதுக்காக தான் நேர்ந்து விடப்பட்டவர், இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனா ஆசாரியனும் உங்களுக்கு கை கொடுக்கல, லேவியனும் உங்களுக்கு கை கொடுக்கல. நீங்கள் எதிர்பார்த்திருந்த எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்திருந்த எல்லா மனிதர்களும் கையை விரித்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லாருமே அவர்களுடைய வேலையாய் அவர்கள் ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் பிள்ளைக்கு செய்வேன், நான் உன் குடும்பத்திற்கு செய்வேன், நான் உன் எதிர்காலத்திற்கு செய்வேன். அது சாதாரணமானதாய் அல்ல, உன்மேல் மனதுருகி அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்து உன் காயங்களை முழுவதுமாய் கட்டி, ஓ ஹல்லேலூயா, சத்திரத்திலே கொண்டு போய் வைத்து உங்களை பராமரித்து, அது மட்டுமல்லாமல் சத்திரக்காரனுடைய கையிலே ஒப்புவித்து உங்களுக்கு என்ன செலவானாலும் அதை செய்கிறதற்கு கர்த்தர் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் செய்ய போறார், ஆண்டவரே முன்னாடி நிற்க போறார், கர்த்தரே அந்த தடைகளை உடைக்க போறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர், கர்த்தர் ஒருவரே.
கர்த்தர் ஒருவரே. ஆமென். அதைத்தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்கிறார். அந்நிய தேவன் ஒருவர் கூட எங்களோட இருந்ததில்லை. எங்களை எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. உங்களை இவ்விடம் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு யார் பிரதர் சாட்சின்னு கேட்கும்போது, யார் சாட்சின்னு கேட்கும்போது, உங்க பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை தேடி கொடுத்தது யாருன்னு கேட்கும்போது, இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவீங்க, கர்த்தர் ஒருவரே. இந்த வீட்டை வாங்குவதற்கு கர்த்தர் ஒருவர், இந்த வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு கர்த்தர் ஒருவர். ஆண்டவர் முன்னாடி நிற்கிறார். நீங்க நம்பினவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். ஹalleluya. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் கை விரித்தாலும் கர்த்தர், ஆமென், அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நல்ல சமாரியனாகி. ஆமென். பொதுவா அந்த யாரு உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னா சமாரியன் தான். சமாரியன் தான், அவருக்கு தான் சம்பந்தமே இல்லை. சமாரியன் அந்த இடத்துல அவருக்கு இறங்கணும்னு அவசியமும் இல்லை. சமாரியனுக்கு அந்த இடத்துல தலையெழுத்தும் இல்லை. சமாரியனுக்கு அது கொடுக்கப்படவும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, யார் இறங்க வேண்டாமோ, நீங்க சொல்லலாம் யார் வேணாலும் எனக்காக இறங்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு இறங்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நான் அசுத்தமா இருக்கிறேன். நான் பண்ணின தப்பு தான் பாஸ்டர். நான் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு நான் வந்திருக்க கூடாது. என்னுடைய டிராவல் வித்தியாசமானது. நான் தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் குழியில் விழுந்தேன். அதனால தான் என்னை அடிச்சாங்க. அதனால தான் எனக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அதனால தான் நான் இழந்தேன். அதனால தான் என்னை விட்டு போயிருச்சு. உண்மையிலே சொன்ன போனா இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் அந்த கள்ளர் கையில் அகப்பட்ட மனுஷன் வேற யாரும் கிடையாது, நான் தான். அந்த மனுஷி நான் தான். எனக்கு உயிர் குற்றுயிரா இருக்குது. சாகணுமா பிழைக்கணுமான்னு எனக்கு தெரியல. அந்த மனுஷனுக்கு சாவா வாழ்வா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறது மாதிரி இந்த இடத்துல இருந்து நான் எழும்புவேனா, யாராவது என்னை காப்பாற்ற வருவாங்களா, யாராவது என்னை தூக்கி எடுப்பாங்களா, எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. உண்மையிலே குற்றுயிரா இருக்கிறது நான் தான். ஆனா கர்த்தர் அந்த அங்கலாய்ப்பை கேட்டுதான் உங்க பக்கத்துல கர்த்தர் கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல நான் உன்னை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுப்பேன். நான் அந்த குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பேன். நான் உன்னை அலங்கரிப்பேன். உங்களுடைய காயத்திற்கு கர்த்தர் மருந்து போடுவார். கர்த்தர் உங்களை பராமரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் நிற்கிறேன் என்கிறதை நிச்சயமாய் கர்த்தர் நிரூபிக்கிறதற்கு வல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நன்றி ஆண்டவரேன்னு முழு பலத்தோடு. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரேன்னு. கர்த்தர் அமைதியா இல்ல. ஆண்டவர் உங்க விஷயத்துல அமைதியா இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளையினுடைய விஷயத்துல நான் அமைதியா இருக்க மாட்டேன் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. 100% நான் நம்புறேன் ஆண்டவரே, முழு பலத்தோட நம்புறேன். உங்களால ஆகாதது என்று எதுவுமே இல்லப்பா. நான் நம்புறேன். இப்போ நீங்க நல்ல சமாரியனா என் கை தூக்கி விடுகிறதற்காக நன்றி. இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் எனக்கு செய்ததை யாரும் செய்ய முடியாததை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லுங்க. அம்மா செய்யாததை கர்த்தர் செய்ய போறாரு. அப்பா செய்யாததை கர்த்தர் செய்ய போறாரு. பாஸ்டர் செய்யாததை கர்த்தர் செய்ய போறாரு. சொந்தம் செய்யாததை கர்த்தர் எனக்காக செய்ய போறாரு. சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக செய்வீர். நீர் எனக்காக செய்வீர். நீர் அமைதியா இருக்க மாட்டீர். நீர் சும்மா இருக்க மாட்டீர். நீர் எழுந்தருளுகிற கர்த்தர். நீர் உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளுகிற கர்த்தர். ஓ ஹalleluya. சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பின கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்புவதற்கு நன்றி அப்பா. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எந்த ராஜாக்களுக்கும் வரல. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கூக்குரலை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன். அவங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து ஒரு இரட்சகனை அனுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இரட்சகனை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தரே செஞ்சார்.
ராஜாக்கள் செய்யாததை கர்த்தர் செஞ்சார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஒரு பெரிய கம்ஃபர்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய மனதில் ஒரு பெரிய ஆறுதலை நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கிற நிறைய வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தரே உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்கு திறக்க போகிறார். நிறைய பேர் உடஞ்சு போய் வந்திருக்கிறது. பாஸ்டர், இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். என் வாழ்க்கையை நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. எத்தனையே நான் பார்க்க முடியும்? எனக்கு ட்ரெஸ் தேவைன்னா நான் எடுத்துருவேன். எனக்கு ஒரு சாப்பாடு தேவைன்னா நான் வாங்கி சாப்பிட்ருவேன். ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான டிசிஷன் கூட எங்கள் அம்மா அப்பா எடுக்க வேண்டியது நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு செய்ய வேண்டியதை நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரி எனக்கு யாரும் இல்லை. எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரி எனக்கு என்ன பயமாக இருக்குது. யார் செய்வா? யார் நமக்காக பண்ணுவா? யார் என் பிள்ளைக்காக ஓடுவா? இது எப்படி நடக்கும்? யாருமே இல்லையே. எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்களே. எல்லாருமே கைவிட்டாங்களே. எல்லாருமே அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அவங்க போயிட்டாங்களே. ஆனால் ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்து உங்களை விட்டுட்டு போகிறதற்கு எத்தனை பேருக்கு மனசு வந்தாலும் இயேசுவுக்கு மட்டும் மனசு வராது. ஏன்னா அவர் நல்ல சமாரியன். அவர் நல்ல சமாரியன். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம். சொல்லுங்க, நம்புகிறோம், நம்புகிறோம். இந்த காரியம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பேசப்படுகிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இருப்பதாக. இந்த வாக்குத்தத்தம் எந்தெந்த இடங்களில் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். இதோ யாரும் இல்லாமல் அனாதையாய் வெளி ஊரிலே இருக்கிற அந்த பிள்ளைக்கு இப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு அங்கே ஒரு உதவி, அங்கே ஒரு தூதன். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினது போல சிறைச்சாலையிலே ஒரு தூதன் அனுப்பப்படுவானாக. வெளி ஊரிலே ஒரு தூதன் அனுப்பப்படுவானாக. இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என் பிள்ளைகளுக்கு கடந்து போவதாக, கடந்து போவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நாள் விட்டு கொடுக்காத கர்த்தர், விட்டு கொடுக்காத கர்த்தர். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. இந்த இரண்டாவது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு 2 காரியத்தை பேசியிருக்கிறார். நம்பர் 1, நான் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். உங்களை ஆண்டவர் படிப்பிக்க போறார். உங்களுக்கு ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுப்பார். இது வேற எந்த காலமும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காலம்.
கர்த்தர் நல்ல அதான் நீங்கள் அதை கிராப்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் அதை கற்றுக்குங்க. எல்லா விஷயத்தையும் அப்படிதான். கர்த்தர் உங்களை கற்றுக்க பண்ணுறதுக்கு ஒரு ரீசன், ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறாரு. சில சூழ்நிலைகள் வரும்போது தான் மனுஷன் யாருன்னு நம்மளால் கற்றுக்க முடியும். சில பிரச்சனைகள் வரும்போது தான் நண்பன் யாருன்னு கற்றுக்க முடியும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது. அதனால ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை பழக்க வைக்கிறேன்ப்பா, உன்னை பழக்கி வைக்கிறேன்ப்பா. ஆனால் ஒரு நாள் உன்னை கொண்டு போய் யுத்த களத்தில் நிறுத்துவேன். அன்னைக்கு நீ எதிரியை பார்த்து பயப்படவே மாட்டேன், பிரச்சனையை பார்த்து பயப்படவே மாட்டேன். நீ உன்னுடைய அம்பை நானேற்றி நீ ஐயைவாய், எதிராக இருக்கிற சக்திகள் உனக்கு முன்னாக நிர்மூலமாகும். அந்த அளவிற்கு நான் உன்னை பழக்க வைக்குவேன், அந்த அளவுக்கு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாலும் தாவீது மட்டும் பயப்படவே இல்லை. எப்பா உனக்கு பயமே இல்லையாப்பா? அவனுடைய தலை சீராவை பார்த்தா உனக்கு பயம் இல்லை, அவனுடைய ஈட்டியை பார்த்தா உனக்கு பயம் இல்லை, அவனுடைய உயரத்தை பார்த்தா உனக்கு பயம் இல்லை. நாங்கள் இத்தனை பேர் பயந்து நடுங்கி பின்னாடி போறோமே, உனக்கு மட்டும் ஏன் பயம் இல்லை? அப்பதான் தாவீது சொல்றான், ஏற்கனவே சிங்கத்துக்கிட்ட ஆண்டவர் பழகிட்டாரு, ஏற்கனவே கரடியை வச்சு ஆண்டவர் என்ன பழகி வச்சிட்டாரு. ஒன்று சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். ஏற்கனவே தன்னுடைய அப்பாவுடைய ஆட்டை மேய்க்கும் போது சிங்கத்தை போல பிரச்சனை, கரடியை போல பிரச்சனையை கொடுத்து ஏற்கனவே அவனை என்ன பண்ணிட்டான்னா கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. இப்போ கோலியாத்து முன்னாடி வந்து நிற்கும் போது அவனுக்கு பயமே இல்லை. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஏற்கனவே இயேசு என்னை. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாரு. எல்லாருமே அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க. காரணம் என்னன்னா, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். உங்க பிள்ளை பயப்பட மாட்டான், உங்க மகன் பயப்பட மாட்டான். காரணம் என்னன்னா, நீங்க நடந்து வந்தது சாதாரணமான இடத்துல அல்ல. கர்த்தர் உங்களை நடக்க வச்சது அக்னியில. கர்த்தர் உங்களை நடக்க வச்சது பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய மலைகள்ல நடக்க வச்சிருக்கிறாரு. காலடிகளை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இரண்டாவது நாளில் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நான் உனக்கு நல்ல சமாரியன், நான் உனக்கு உங்க குடும்பத்துக்கு நான் நல்ல சமாரி, உங்க பிள்ளைக்கு நான் நல்ல சமாரி. எல்லாரும் அமைதியா இருக்கிற மாதிரி நான் அமைதியா இருக்க மாட்டேன், எல்லாரும் கைவிட்டது மாதிரி நான் கைவிட மாட்டேன், எல்லாரும் ஒதுங்கி போனது மாதிரி நான் ஒதுங்கி போக மாட்டேன், எல்லாரும் மறந்தது மாதிரி நான் மறக்க மாட்டேன், எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குற மாதிரி நான் வேலையை நான் உனக்காக செஞ்சு முடிப்பேன். ஒரு நாள் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். சேர்ந்து அந்த வரிகளை மட்டும் பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நாளைக்கு பரிசுத்த ஆராதனை காலையில் 6 மணிக்கு முதல் ஆராதனை, 8:30 மணிக்கு இரண்டாவது ஆராதனை, நாளைக்கு மாலையிலே 3வது நாள் நம்முடைய முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய கடைசி நாள், நிறைவு நாள். ஆனால் எல்லாரும் மாலையிலே கலந்து கொள்ளுங்கள், ஆன்லைனில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை நடத்துவார். சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே அற்புதம் செய்பவர், அவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் போடு. பாடுவோம் எல்லாரும், கரங்களை தட்டி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே,
கூட உண்மை உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். ஆமாப்பா, உண்மை தேவனே, நீர் உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், நீர் உறங்குவதில்லையே. என்னை நீர் உறங்குவதில்லையே. ஜெயம் போடு தேவானிக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாய் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெயம் போடு விக்கதலரம் சந்தனம் திபதலரம் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள். கரங்களை தட்டி இந்த இரண்டாவது நாள் நம்மோடு பேசின கர்த்தருக்கு கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவர். அநேக பிள்ளைகள் முழங்காலே நின்று பாருங்க ஆண்டவர், அந்த முழங்கால் வலிக்க 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 எங்க பிள்ளைகள் நிற்கிறத பாருங்க ஆண்டவரே, பாருங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே பல இடங்களில் நிற்கிற பிள்ளைகளை பாருங்க. இந்த சத்தம் யார் யாருடைய காதுகளெல்லாம் துணிக்கப்படுகிறதோ அவங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆமென் ஆமென் என்று. உன் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் 2000 இந்த வருஷத்தினுடைய முடிவு எங்க பிள்ளைகளுக்கு சம்பூரணமாய் மாறப்போகிறதற்காக நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களுடைய திரு சமூகங்களை நடத்தட்டும். எங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை ஜெப விண்ணப்பங்கள் எங்களுக்கு நாங்க உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டியது இல்லை ஆண்டவரே. நீங்க எங்க இருதயத்தின் ஆழத்தை நீங்க அறிகிறீங்க, உங்களுக்கு தெரியும்ப்பா. அது எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம இவரோடும் லைவ்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னும் இந்த வார்த்தைகள் யார் யாருடைய காதுகளில் துணிக்கும் அத்தனை பேரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Praise the Lord.